ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி A2 குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருமையான நண்டு கிரேவி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் 3 டைம் 4 டைம். ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கலாம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகா ஒரு 6 சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டுங்க. நம்ம இப்போ நண்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். இது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டு. இப்போ வதங்கிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான மசாலா அரைச்சி வச்சுருந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு சாப்பிட்றது. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த மசாலையிலலாம் மிளகாலாம் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நண்டை ஆட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த நண்டை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுப்பு வந்து சிம்மில் வைங்க, இல்லைன்னா கையில் வந்து தெரிச்சிரும். நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கோம் நாங்கள். இப்போ நல்லா கொதியட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், மூடி போட்டுலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டுலாம், நல்லா கொதியட்டும். அருமையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.